மனம் என்பது ஒன்று இருக்குது. அந்த மனதை செம்மைப்படுவதற்கு யோகமும் ஒன்று இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அந்த இடத்துல வெளியே வந்துட்டோம். மனது மேல நிறைய எழுப்புகளை போட்டு எரிய சரிகளாக இருப்பீங்க, இல்ல தவறுகளாக இருப்பீங்க, ஏதோ ஒரு போட்டு கூடி வச்சுட்டு மனதின் அசத்தன்மை நம்ம அறிவதே இல்லை. மனதின் அசத்தன்மைன்னா காலம் கடந்து காட்டக்கூடிய வல்லதாக இருக்கிறது. நாளை நடக்க போறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கூடிய தகுதி இருக்கு. அந்த மாதிரி தகுதிக்காக அந்த மனசை நீங்க செய்ய வேண்டியது. நான் சொல்றதெல்லாம் அந்த மனதை கொண்டு இரவை புரிந்து கொள்ள முடியும். நான் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை கொண்டு என்ன செய்ய முடியும்? இறைவனை அல்லது இயற்கையை அல்லது உண்மையை இந்த அந்த சராசரத்துக்கு நாயகமாக இருக்க ஒன்றை என்ன பண்ண முடியும்? புரிந்து கொள்ள. அல்லது புரிந்து கொண்டவனுடைய பேச்சை கேட்டுக்கூட நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸசைஸ் பண்ணி அதை கண்டுபிடிச்சு புரியணும், அதை யோகம் பண்ணணும். அந்த ஆனந்தம் கத்துறா எதுக்கு சொன்னா புரிஞ்சுக்க முடியாதா? கரும்பு இனிப்பாக இருக்கும், சாப்பிடதான் கொஞ்சம் அவசியம் இல்லை. சாப்பிட்டாலும் அதான் இனிப்பாக இருக்கும் போது சாப்பிடலாமா வேணாமான்னு முடிவெடுத்து தப்பமா. கிடைக்கவே கிடைக்காதவங்களுக்கு கரும்பு இனிப்பா இருக்கும் சொன்னா தப்பா? அவன் கரும்பை வாழ்நாள் பார்க்க போறது இல்லை. கரும்பு என்ற ஒன்று இனிப்பாக இருக்கும் சொன்ன தப்பா? அப்படி மனம் என்ற ஒன்று இறைவனை உணரும். என்ன செய்யறது? நம்ம அதுக்கான சந்தர்ப்பத்தை யார் ஏற்படுத்திக்கணுங்க? ஒவ்வொரு மனமும் ஏற்படுத்திக்கணும். அந்த மனம் அதுக்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு கூட அந்த இறைவன் வழிபடும். ஏன்னா அசுச்சுத்தா அந்த எல்லா மனமும் யாருக்கு தான் சொன்னோம்? இறைவனுக்கு தான் சொன்னோம். மனம்ன்ற ஒண்ணு எனக்கு நான் அகங்களை செய்து அதுவும் எதுதான்? இறைவனுக்கு தான். உடம்பு எது? இந்த இடத்துல 5 போதும் தான். கண்ணி காத்து நெருப்பெல்லாம் இந்த இடத்துல தான். மனமும் எதுதான்? இறைவன் தன்மை தான். ஆனா இந்த மனம் நான்கிற ஒரு அகந்தியை விட்டுடணும். இல்ல இறைவனுக்கு அதை அர்ப்பணம் பண்ணணும், இல்ல இறைவனை புரிஞ்சுக்கணும். ஆனா நான்கிற அகந்தியில் அது செய்யற எல்லாமே துன்பமோ அல்லது இன்பத்தை விட்டுருந்தாங்க. துன்பமோ அல்லது இன்பமோ ஆனந்தம் என்கின்ற ஒரு இறை அது